ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்ஸ் vlog. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ போடுறோன்னா, நம்ம வீடியோட டைட்டில் என்ன அப்படின்னா, மகன் மகளின் கடமையும் சுண்டைக்காய் புளிக்குழம்பும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதாவது நான் தினம் ஒரு திருக்குறள் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இன்றைக்கி நான் போட்டிருக்க திருக்குறள் மக்கட்பேறு அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து ஒரு மகனும் மகளும் தன்னுடைய தந்தைக்கு எப்பேற்பட்ட பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது குறித்த குறள் தானுங்க. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தது அம்மாவுக்கு ஒரு குழந்தை எவ்வளவு நற்பெயர் கொடுக்கணும்னு பார்த்தோம். இந்த வீடியோ தன் தந்தை அப்பாவுக்கு ஒரு மகனும் மகளும் எப்படிப்பட்ட பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் கொள் எனும் சொல் அப்படின்னு பார்த்துருக்கோம். திருவள்ளுவர் பாருங்கள், 1.5 வரியில் எவ்வளோ அழகாக வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்கள். ஒரு ஹைக்கூ கவிதை எழுதணுன்னா கூட 2 வரி பிடிக்குங்க. ஆனால் இந்த 1.5 வரியில் 7 சொல்லில் எவ்வளோ உலகத்தையே அளந்துட்டாருங்க. உலக வாழ்க்கையே, மக்களுடைய உலக வாழ்க்கையே அளந்துட்டாரு. இந்த திருக்குறளுடைய பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு மகனும் மகளும் நல்ல கல்வி அறிவோடவும் ஒழுக்கத்தோடவும் வாழ்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, தன்னுடைய பிறர் என்ன பண்ணணுமா, புகழணுமா. இந்த பையனும் இந்த பொண்ணு இவ்வளோ ஒழுக்கமாகவும் கற்றறிந்தவர்களாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிறர் புகழும்படியாக, அது எப்படி புகழணுமா, இந்த குழந்தைய பெறுவதற்கு அவருடைய தந்தை என்ன தவம் செய்தாங்களோ அப்படின்னு புகழ்கிற அளவுக்கு அந்த பையனும் அந்த பொண்ணும் தன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பாக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. அடுத்து நம்ம சுண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்கலாம் வாங்கன்னு சொல்லியிருந்தோம். நம்ம சுண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்களை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10 பல் வேணுங்க. வரமிளகாய் ஒரு 4-5 மிளகாய் வேணுங்க. அது கூட நம்ம போடக்கூடிய பொடிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மஞ்சத்தூள், மல்லித்தூள், நம்ம வீட்டிலையே அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, மசால் தூள் மாதிரி அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த மசால் தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்தது கொஞ்சமாக புளி போடணுங்க. புளி அப்படிங்கிறது அவங்கவுங்க ஃபேமிலியில் ஒவ்வொருத்தரும் புளி அதிகமாக சேர்த்திக்குவாங்க, ஒவ்வொருத்தர் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்குவாங்க. அதனால் புளி நம்ம தேவைக்கு அளவாக எடுத்துக்கணும். ஆனால் கொஞ்சம் புளி அதிகமாக தான் ஊற்றணுங்க. ஏன்னா நம்ம புளிக்குழம்புன்னு வைக்கும்போதே கண்டிப்பாக புளி கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றுற மாதிரி இருக்கும். நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி கூட ஊற்றிக்கலாங்க. அடுத்து சுண்டைக்காய் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த சுண்டைக்காய் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் 2 பொருள் சொல்லாமல் விட்ட பாருங்க. தக்காளியும் தேங்காயும் எடுத்துக்கணும். அதாவது சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, அந்த மிளகாய், வரமிளகாய் ஒரு 4-5 மிளகாய், கொஞ்சம் புளி, தேங்காய், தக்காளி. அடுத்து என்ன வேணும், இது எண்ணெய், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு இதெல்லாம் வேணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டுங்க, நம்ம எப்போவும் சாம்பார்லாம் வைப்போம் இல்லைங்களா, அதுக்கு தேவையான பாத்திரத்தை வச்சுட்டு ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் உள்ளே போட்டுட்டு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயத்தை வணக்கலாம். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் ஊற்றி தாங்க வணக்கிறேன். சின்ன வெங்காயத்துக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, ரொம்ப அதிகமாகலாம் எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க. இதுக்கு எண்ணெய் கம்மியாக ஊற்றிக்கலாம். ஆனால் சுண்டைக்காய் வணக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் ஊற்றணுங்க. வெங்காயத்தை வணக்கும் போது கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். ஸோ வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் இதானதுக்கப்புறம் இந்த பூண்டு தொளிச்சு வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த பூண்டு ஒரு 10 பல் உள்ளே போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே போடலாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பூண்டும் போட்டு கொஞ்சம் அது ரெண்டும் சேர்ந்து வணங்கினதுக்கப்புறமா தக்காளி உள்ளே போடணுங்க. தக்காளி எப்படின்னா, நீங்கள் 2 பேர்த்துக்கு செய்கிறீங்க அப்படின்னா 2 தக்காளிலேருந்து 3 தக்காளி போதும். இதே ஒரு 4-5 பேர்த்துக்கு செய்யணும் அப்படின்னா 4 தக்காளிலேருந்து 5 தக்காளி போடணுங்க. அந்த தக்காளியும் அப்படியே கீறி விட்டு உள்ளே போட்டிங்கன்னா கொஞ்சம் வதங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த தக்காளி போட்டுட்டுங்க, கூட கொஞ்சம் உப்பு போடணுங்க. உப்பு போட்டுவிட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடுங்க. அதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பும் போட்டு விட்டுக்கலாம். கொஞ்சம் வணங்கிட்டுங்க. அடுத்து இந்த சுண்டைக்காய் எப்படி நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடிக்கல் இருக்குல்லங்க, ரசத்துக்கெல்லாம் இடிப்போம் இல்லைங்க, சின்னதாக குட்டியாக வச்சுருப்போம் இல்லையா, அந்த கல்லில் கூட போட்டு 4 காயை போட்டு கொட்டணும் அப்படின்னா லைட்டாக உடஞ்சிருங்க. லைட்டாக உடஞ்சா போதும். உடஞ்சா தண்ணியில் போட்டு நல்லா அலாசிடணும். ரொம்ப அலாச வேண்டாம். அந்த விதையில தான் நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ அதனால் அந்த ரொம்ப அலாச வேண்டியதில் ஒரு தடவை கழுவிட்டு திரும்ப நீங்கள் அதை என்ன பண்ணணும்னா தண்ணிக்குள்ளே தான் வச்சுருக்கணும். இல்லைனா அந்த காய் காரல் ஏறிடும்னு சொல்லுவாங்க, அதாவது கசப்பாயிரும்னு சொல்லுவாங்க. அதனால் தண்ணிக்குள்ளேயே வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு வேளை காலையில் குழம்பு நேரமே செய்யணும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நைட்டே க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். ஒன்றுமே ஆகாது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொஞ்சம் தண்ணியோடு வச்சுக்கணும். தண்ணிக்குள்ளே காய போட்டு அப்படியே வச்சுக்கலாங்க. அது திரும்ப காலையில் எடுத்துகிட்டு தண்ணியை வடிச்சிட்டு யூஸ் பண்ணி
என்ன செய்யணும் அப்படின்னா அதை எடுத்து கொஞ்சம் நேரம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடணுங்க. அந்த கேப்பில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம வந்து அதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுக்கணுங்க. அதாவது நல்லா கொஞ்சம் சாந்து மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணுங்க. அரைச்சி அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சுண்டைக்காயை வந்து நம்ம இப்போ வதக்க போகிறோம்ங்க. அதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டுங்க கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றணுங்க. இந்த காய் சுண்டைக்காய் புளிக்குழம்பு அப்படின்னாவே அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குங்க, உடம்புக்கும் நல்லது. அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டுங்க அது கூட கடுகு போடணும். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போடணும். கடுகு வெடிச்சதுக்கப்புறமா இந்த சுண்டைக்காயை வந்து தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து நம்ம உள்ளே போடணுங்க. உள்ளே போட்டோம்னா வெடிக்கும், ரொம்ப வெடிக்காதுங்க. ஏன்னா நம்ம தான் அதை வந்து உடச்சிட்றோம் இல்லையா, உடச்சி அந்த விதையை எடுத்துடுறோம்ல, அதனால் ரொம்ப வெடிக்காது. கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டே நீங்கள் அந்த காயை எடுத்து உள்ளே போடணும். போட்டு அந்த காய் நல்லா வணங்கணுங்க. அதாவது நல்லா வணங்கணும். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அதனால் நல்லா வதக்கி விட்டுட்டு காய் வதங்கினாவே நமக்கு கரண்டியில் கை எடுத்து பார்த்தோம்னாவே நமக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். எடுத்து வச்சுருக்கோம்ல புளி பாருங்கள், இந்த புளி கரைச்சி நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த புளி தண்ணியை வந்து கொஞ்சம் உள்ளே ஊற்றுறேங்க. உள்ளே ஊற்றிட்டுங்க அதையும் நல்லா ஊற்றி கலக்கி விட்றணுங்க. கலக்கி விட்டுட்டு உப்பு போட்டுட்டு அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா தண்ணி உங்களுக்கு வந்து கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கெட்டியாக வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணுங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும். எங்கள் வீட்டில் ரொம்ப கெட்டியாக இருந்தால் வேணான்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. நல்லா லிக்விட் மாதிரி தான் இருக்கும். நல்லா கலக்கி விட்டுட்டுங்க தட்டத்தை வச்சு மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அது கொதிச்சதுக்கப்புறம் வீடே மணக்குங்க ஸ்மெல்லு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்குது. சுற்றியும் ஆடை மாதிரி வந்துருச்சு பாருங்கள். நல்லா குழம்பு சுண்டி வந்துருச்சுங்க. இதுதான் சரியான பக்குவம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. கூட இப்போ மல்லி இலை இருந்துச்சு அப்படின்னா மல்லி தலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த தலை ஒரு 4 தலை தூவி விட்டோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்குங்க. இந்த சுண்டைக்காயினுடைய மருத்துவ குணங்கள் என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளையெல்லாம் அழிக்கக்கூடியதுங்க. குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவும் நல்லது உடம்புக்கு. அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.